வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சில பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள நபர்கள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பாஜக, மக்களே அமைதியாக இருந்தால் கூட அவங்க சும்மா விடமாட்டாங்க போல இருக்கு. அப்படித்தான் அநியாயமாக பாபர் மசூதியை இடித்து நாசம் பண்ணி அதற்கென்று ஒரு சரியான தீர்வு அப்படிங்கிற பேரில் அதை இடிச்சிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் ராமர் கோவிலை கட்டி விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமான அடுக்கிக்கிட்டே போகலாம். அன்னைக்கு வழிபாட்டு தலங்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இயற்றப்படாத ஒரு சூழல். அது முன்கூட்டி தாக்கல் செய்த ஒரு விஷயம்னால அதை டிக்ளேர் பண்ணி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அஜ்மீர் தர்கா, இஸ்லாமிய தர்காக்கள், மற்றபடி மதுராவில் இருக்கக்கூடிய மசூதி, இந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை. இந்து இஸ்லாமின் ஒற்றுமையாக இருக்கு, ஆனால் எப்படா அவங்கள சண்டை போட வைக்கிறது, இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. அதன் அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் போன மாதம் ஒருத்தர் ஆடு வெட்ட வர்றாரு. அங்கே தர்காவில் தர்கா கந்தூரி பண்ணலாம்னு சொல்லி போட்டு ஆட்டை அறுத்து பழகிட்டு அவர் தன்னுடைய நேர்த்திக்கடன் செய்கிறதுக்கு வர்றார். உடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்றம் கீழே ஒரு கோவில், மேலே காசி விஸ்வநாதர் கோவில், நடுவில் சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிற ஒரு தர்கா. அதுக்கு வெட்டுறதுக்கு போகிற சமயத்தில் இந்த போலீஸார் தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆமாம், சட்டப்படி எந்த நடவடிக்கை அப்படின்னு தெரியல, யார் சட்டம் இயற்றினார்கள், யார் அந்த ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஓ சம்மந்தப்பட்டவர், வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டவர் சொன்னாருங்கிற ஒரு வாய் மூலம்தான், எந்த ஒரு சட்டமும் கிடையாது. உடனே அவர் தடுக்கப்பட்டு அது ஒரு பிரச்சனை. கேட்கத்தானே செய்வாங்க. இத்தனை வருஷமாக கெடா வெட்டிட்டு உட்காந்துருக்குறோம், கந்தூரி செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம். தர்காவுக்கு போய் எங்களுடைய தர்காவை நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கோம். தேவையற்ற முறையில் தர்காவுக்கு போங்க, மற்றபடி ஆடை அரித்து பழியிடக்கூடாது அப்படின்னா திடீர்னு அது என்ன போய் இஸ்லாமின் ஒத்துக்குவானா? இதை வேற்று மதத்தவர் ஒத்துக்கொள்வார்களா? மனசாட்சியோடு பேச வேணும். அதை பெருசு பண்ணி சின்னதை பெருசாக்கி பெருசை பெருமாளாக்கி பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊதி பெருசாக்கி அங்கே ராஜா பேசுகிறார் அந்த கூட்டத்தில், திருப்பரங்குன்றம் மீண்டும் ஒரு அயோத்தி, இதை நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் சொல்லிட்டு வன்முறையான ஒரு பேச்சு. அவர் மேலே கோர்ட்டில் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. போலீஸாருக்கு சம்மந்தப்பட்ட சும்மா வழக்கு பதிவு செஞ்சு விட்டாங்க, அவ்வளோ. எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. இதை ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள், வேறு விதமான ஆளாக இந்நேரம் போலீஸார் முட்டி தட்டி உள்ள தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே பிடிச்சி போட்டிருப்பாங்களா இல்லையா? இதன் அடிப்படையில் திமுக ஏன் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் தெரியும். இந்த பக்கம் சீமானுடைய பேச்சு அப்படிதான், வெடிகுண்டை வீசுவேன் அப்படின்னு, இந்த மாதிரி பலவிதமான ஒரு வன்முறையான ஒரு பேச்சுகள். இதன் அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் பேசினவங்கள ஹெச் ராஜா, மற்ற சோர்ஸு, பிஜேபிக்காரங்க அத்தனை பேர் எல்லாமே வன்முறையான ஒரு பேச்சுக்கள். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அது அப்படியே முடிஞ்சு சமாதானங்கிற ஒரு கான்செப்ட், மற்றபடி பிரச்சனையாகி அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாருமே இன்றைக்கி ஹைகோர்ட்டு மதுரை கிளையில் கோர்ட்டில் கேஸ் போகிறாங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற அந்த மலையை இரு சமூகத்தினர் தனக்காக்கு உரிமை கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மலையை ஒன்றிய அரசின் அந்த டேக்ஓவர், ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டிருக்காங்க. பாருங்கள், இல்லை யார் சண்டை போட்டா? சண்டையை யாருங்க? திருப்பரங்குன்றத்தை பக்கத்தில் உள்ள சண்டை போட்டாங்களா? மதுரையில் உள்ள சண்டை போட்டாங்களா? இல்லை திண்டுக்கல்லேருந்து பஸ் ஏறி சண்டை போட்டாங்களா? ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து சில இஸ்லாமியர்கள் சண்டை போட்டாங்களா? இல்லை ஜவாதுபட்டி புதுலேருந்து ஒரு 4 பேர் சண்டை போட்டாங்களா? கிடையாது. எங்கிருந்தோ பாசிச கும்பல், பாஜக கும்பல், ஜனாதன போக்குள்ள கும்பல் வன்முறையை இறக்கி விட்டு அவர்களாக சண்டை போட்டு இருக்கிறவனை தூண்டி விட்டு அப்புறம் பார்த்தா மக்கள் சரி இவன் வேற்றத்தை நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கணும். இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருந்து அந்த பிரச்சனைக்கு பின்னாலே ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குரல் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அது சம்மந்தப்பட்ட வகையில் அங்கே இருக்க சங்கீதா அப்படிங்கிற கலெக்டர்
சம்மந்தப்பட்டதில் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாலே அவர் வந்து ஒரு பாஜகவை சேர்ந்தவர் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கிளை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் இவங்களாம் ரெடியாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. என்னைக்கிடா வந்து சிக்கந்தர் பகதூர் ஷால அபு தாகிர் அப்படிங்கிற ஒரு ஆடை தூக்கிட்டு போவார், நம்ம பிரச்சனை பண்ணலாம் அப்படி இருந்திருப்பாங்க போல. அதே மாதிரி அபு தாகிர் வந்தார், ஆடை தூக்கிட்டு போனார். அங்கே வந்து அறுத்து பலியிடக்கூடாதுன்னு சப்ஜெக்ட் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாகி மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவு உருவாக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்களே, அவர்களுக்கு உருவாகவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றத்தில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அன்னைக்கு ஒற்றுமையாக தான் இருந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி மாமா மச்சாங்கிற போல பழகிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அதை தான் பிரச்சனையின் அடிப்படையில் பழகிட்டு இருக்காங்க. பாபர் மசூதியில் சம்மந்தப்பட்ட வகையில் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தார்கள். வட இந்தியாவில் பிரச்சனை, பாபர் மசூதி இடித்த வகையில் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதன் அடிப்படையில் வந்து திருப்பரங்குன்றம் சம்மந்தப்பட்ட வகையில் மற்ற விஷயங்களில் அதோடைய சம்மந்தப்பட்டது தமிழ்நாடு அளவுக்கு பேச்சுக்கள் இருந்தாலுமே கூட திருப்பரங்குன்றம் மற்றபடி மதுரையில் வாழக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியும் அன்னைக்கு ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இதே பார்த்துப்பா இவனுக்கு வந்து வெளியே வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிட்டுருக்கானுங்க, ஏன்னா இவனுக்கெல்லாம் நம்ம உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து ஒற்றுமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதையும் மீறி ஹைகோர்ட்டு மதுரை கிளையில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது திருப்பரங்குன்றம் மலையை இரு தரப்பினர் உரிமை கோரி சண்டையிட்டு வருவதால் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாமா? யார் சண்டையிடுறா? இல்லை அந்த மனுதாரர்களை பார்த்து நான் கேட்குறேன். சண்டையிட்டு அங்கே வெட்டு கூத்து நடந்து 10 பேர் செத்து போயிட்டாங்களா? இல்லை வேறு ஏதாவது சம்பவம் நடந்ததா? ஒன்றுமே கிடையாது. எங்கிருந்தே இந்த நாதாரி நாய்ங்க வந்து அங்கே வந்து பேசுதுங்க. திருப்பரங்குன்றம் வந்து ஒரு அயோத்தி அப்படின்னு பேசுகிறான். அவனையெல்லாம் வந்து உள்ளே தூக்கி போடாமல் இந்த திமுக அரசியாக உள்ளே உட்காந்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. உண்மையில் இது வந்து ஒரு வகையான ஒரு சுயநலமாக திராவிட மாடல் ஆட்சி பெரியார் ஆட்சின்னு சொல்லிட்டு ஏன் விட்டுட்டு இருக்கிறீங்க? ஏன் விடுறீங்க? வன்முறையான பேச்சு இதே ஒரு சாதாரண ஒரு ஆள் பேசியிருந்தா, இதே ஒரு இஸ்லாமின் பேசியிருந்தா, ஹெச் ராஜா பேசுகிறா சும்மா விட்டீங்க. இதே வந்து ஹெச் ராஜாவுக்கு போல் வேறு விதமான ஒரு இஸ்லாமின் ஒருத்தர் பேசியிருந்தானா, ஒரு ரஹமத்துல்லா பேசியிருந்தா விட்டுருவீங்களா? ஹெச் ராஜாவை விட்டு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் போயிட்டுருக்கு. அதெல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு இது பார்த்தாங்க. இதை வந்து வழக்கு விசாரணை வந்துச்சு, நேற்று வந்திருக்குது. வந்தவுடனே நீதிபதியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காங்க. வேதனை அவளே சொல்லிட்டாங்க, ஏங்க அங்குள்ள மக்களே வந்து சண்டையிடலை, ஒற்றுமையாக இருந்தேன், நீங்கள் ஏங்க சண்டை உற்பத்தி பண்ணுறீங்க? தேவையில்லாமல் சண்டை ஏற்பாடு பண்ணுறீங்க. சண்டையிட்டு தான் யார் சொன்னா? அப்படி சொல்லிட்டு புடுபிடின்னு பிடிச்சி செருப்பால் அடித்ததை போன்று இன்றைக்கி நீதிபதிகள் கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க அந்த மனுதாரர்களை நோக்கி. உண்மையில் இதை வச்சாவது வந்து பிறருக்கு, இந்த பாசிச கும்பலுக்கு, சனாதன போக்குள்ள கும்பலுக்கு, அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற இந்து முன்னணி போன்ற பலவிதமான ஒரு வன்முறை கும்பலுக்கெல்லாம் வந்து அறிவு வரணும். சரியான அடி, சாட்டை அடி எங்கே பண்ணிக்காங்க கேட்டிருக்காங்க. நீதிபதி வேதனை அடைஞ்சிருக்காங்க. அங்குள்ள மக்கள் சண்டையிடவில்லை, நீங்கள் சண்டை போட வைத்து விடுவீர்கள் போல் இருக்கிறது இப்படி சொல்லியிருக்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் தள்ளுபடி, எல்லா மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கிடையில் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மனு தாக்கல் பண்ணது இடையீட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வழிபாட்டு தலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா வழக்கும் நிலுவையில் இருக்குது. ஆமாம், அதனால் வந்து வழிபாட்டு சம்மந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதை விசாரிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இதை தள்ளுபடி பண்ணிடுங்க அப்படின்னு இடையீட்டு மனு போட்டோன்னே உடனே இதான் அதை கரெக்டாக ஒரு சாட்சியாக வச்சு மதுரை ஹைகோர்ட்டுக்கு, இதில் ஹைகோர்ட்டு மதுரைக்குள்ள கம்ப்ளீட்டாக தூக்கி குப்பையில் வீசிட்டாங்க. அந்த அனைத்து மனுக்கும் தேவைப்பட்டால் போய் தொல்லியல் துறையில் போய் மனு கொடுத்து விசாரிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், பாருங்கள் எப்படிலாம் பாருங்கள், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்படா பிரிவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமாம், இப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தமிழகத்தில் வந்து இடம் கொடுக்கலாமா? வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டாவது கொடுக்கலாமா? இன்றைக்கி வந்து 4 சீட்டை உட்காந்துருக்குறாங்க. அதிமுக இருந்த ஒரே விஷயத்தினால இன்றைக்கி அதிமுகவும் பிச்சுக்கிச்சு, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அதையும் போட்டு எடப்பாடி போட்டு நெருக்கிட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையின் வாயிலாக என்ன ஆக போதே தெரியும். எப்படி இருந்தாலும் சரிங்க, மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி வந்தாலும் சரி, என்ன செங்கோட்டையை தனிக்கட்சி அமைச்சு தனிப்பட்ட முறையில் அதிமுக பிரிச்சுக்கிட்டு போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, இந்த பாசிச கும்பலை தமிழகத்துக்குள் நுழைய விட்டுருக்கிறீங்க. எந்த ஒரு சீட்டு கொடுத்துடாதீங்க. சீட்டு கொடுத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒற்றுமை பாழாய் போய் நாசமாகிட்டு. அதே மாதிரி தான் அந்த பழனியிலையும் யாரும் உள்ளே நுழையக்கூடாது, இந்துக்களை தவிர இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வேற்றுமது உள்ளே நுழைய, அதுக்கு ஒரு தடை உத்தரவு போட்டு வச்சுருக்கிறாங்க.
ஆமாம், அதுக்கு வந்து நாங்கள் மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லிவிட்டு சேகர் பாபு சொன்னார். திமுக இந்து சமய நலத்துறை அமைச்சர் இன்றைக்கு வரைக்கும் மேல்முறையீடே செய்யலை. நாங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டோம், ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு முறையீடு செய்யலை. ஆமாம், இது சம்மந்தப்பட்ட வகையிலையாவது ஒரு மேல்முறையீடு செஞ்சு அங்கேயாவது வந்து மிக அற்புதமான ஒரு விஷயத்தை எல்லா மதத்தவரும் பாருங்களா, ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி வந்து அங்கு நுழையக்கூடாது, இங்கு வந்து இந்த இஸ்லாமியர் நுழையக்கூடாது, கிறிஸ்துவர் நுழையக்கூடாதுன்னு போட்டு இந்து மக்கள் சொன்னாங்க அப்படின்னா, அப்புறம் பள்ளிவாசலுக்குள்ள இந்து மக்கள் ஓதி பார்க்க வரக்கூடாது, தண்ணீர் தெளித்து விட வரக்கூடாது, மற்றபடி அவர்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு இஸ்லாமின்னு போட்டால் இந்துக்களோட நிலைமை என்ன? சாயங்காலம் போய் பாருங்கள், காலையில் போய் காலையில் ஒரு 6 மணி to 7 பாருங்கள், சாயங்காலம் 6 to 7 பாருங்கள். ஏகப்பட்ட இந்து மக்கள் வந்து தன் குழந்தைகளை மார்பில் அணைத்து கொண்டு உடம்பு சிலைஞ்சு போட்டு ஓதி பார்ப்பாங்க, தண்ணீர் தெளித்து விடுவார். அங்கே இருக்கக்கூட மோதினா ஹஜரத்துமார்கள்லாம் 5 பைசா காசு வாங்க மாட்டாங்க, கொடுத்தா வாங்கிக்குவாங்க, அது அவர்களுடைய பிரியம், ஆனால் வாங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இஸ்லாமியத்தின் மேலே இந்துக்களுக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை. இதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு தானே. சபரிமலையில் பாருங்கள், தர்கா, இதெல்லாம் விட ஒட்டன் சத்திரத்தை பக்கத்தில் சர்க்கரை பாவா ஒளி உள்ளான்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்குது, அங்கே போய் பாருங்கள், படுத்துக்கிற அத்தனை பேருமே இந்துக்கள் தான். இஸ்லாமியர் அந்தளவுக்கு அங்கே வேண்டுதல் போகிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அஜ்மீரில் ஏகப்பட்ட இந்துக்கள், நாகூர் தர்கா எடுத்துக்கலாம், ஏகப்பட்ட இந்துக்கள், ஏகப்பட்ட, அது பக்கத்தில் வேளாங்கண்ணி, ஏகப்பட்ட இந்துக்கள். நாகூர் தர்காவில் ஏகப்படியாக ஆர்என் ரவியே போய் வேண்டுதல் பண்ணார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால். அவர் எப்படி உள்ளே நுழையலாம்னு கேட்கலாமா கேள்வி? இல்லை, இந்த பாசிச கும்பலை பார்த்து நான் கேட்குறேன், ஆர்என் எப்படியா உள்ளே நுழையலாம் நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களா பழனி கோயிலுக்குள்ளே இந்துக்களை தவிர யாரும் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுல ஆர்என் ரவி எப்படி நுழையலாம்? நாகூர் தர்காவில் வேண்டுதல் பண்ணுறாரு. இதுக்கு பாசிச கும்பல் என்ன பதில் இருக்குது சொல்லுங்கள்? 1.5 வருஷத்துக்குள்ள குடும்பத்தோடு போய் தர்காவில் உள்ள நுழைஞ்சு பாத்தியா பண்ணிட்டு வர்றாரு. யாராக இருந்தாலும் சரி உள்ளே நுழையக்கூடாது. நீ இந்து தான்யா, ஆர்என் ரவி தானே, நீ கவர்னர் தானே, நீ இந்து தானே, நுழையக்கூடாது அப்படின்னு இஸ்லாமிய சொல்லியிருந்தால் இத்தனைக்கு வந்து அவரும் சனாதன போக்குள்ள பாஜகவுடைய பிரதி ஜெராக்ஸ் தான் ஆர்என் ரவி. அவர் எப்படி நுழைஞ்சார்? அவர் எப்படி இஸ்லாமியர்கள் மத ஒற்றுமை நல்லிணக்கத்தோடு நுழைய விட்டார்கள்? அந்த நிலைமை அந்த அறிவு, அந்த தைரியம், அந்த மனசாட்சி உள்ள ஒரு திறமை, அந்த ஒற்றுமையினோட ராஜா, இந்த பாஜக கும்பல், இந்து முன்னணி கும்பல், இந்த பாசிச கும்பலுக்கு ஏன் தெரியல? தெரிஞ்சுக்குங்க. அநியாயம். திருப்பரங்குன்றத்தை சண்டையிட்டு இருக்காங்களாம், செருப்பால் எடுத்ததை போட நீதிபதிகள் வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க, இதெல்லாம் குப்பையில் போட்டாங்க. அவங்க நல்லா தாயா இருக்கு, நீங்கள் ஏன்டா சண்டை இராச்சு போட்டு நீங்களே ஒரு சண்டை உற்பத்தி பண்ணுறீங்கன்னு போட்டு. ஆமாம், மிக அற்புதமான ஒரு கேள்வி. நம்ம இந்த ஒரு கேள்வி ஒன்று போதும். ஆமாம், ராஜா போன்றவர்களுக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் இவர்களெல்லாம் திருந்துவார்களா என்பது தெரியாது. ஆனால் மக்களாகி நாம் அவர்களை திருத்த வேண்டும், அல்லது இந்த ஊருக்குள் தமிழகத்தில் இருந்து விரட்ட வேண்டும் என்பதை பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.